ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஒரு பழைய ஸ்டூலை தான் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப பழசு கிடையாது. இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு வாங்கி. ஸோ வாங்கிட்டு வந்தோடனே பெயிண்ட் பண்ணலை நான். இன்றைக்கி தான் வந்து டைமே கிடச்சிருக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சாண்டிங் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நிறைய இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதுனால டஸ்ட் இருக்கும். டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாண்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சாண்டிங் நீங்கள் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் சாண்டிங் பண்ணால் பெட்ரு. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அடிக்க போகிற பெயிண்ட் வந்து ஈஸியாக அதில் அப்சர்வ் ஆகும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உட்டன் அந்த தூள்லாம் நிறைய இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு போய் அந்த மாதிரி. ஸோ அதனால் ஃபுல்லாக சாண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி மறுபடியும் ஒரு தடவை வந்து டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் எமல்ஷன். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் பல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதே சேம் கலர் தான். ஏன்னா இருக்கிறதா நான் வந்து யூஸ் பண்ணுறேன். புதுசாக நான் எதுவும் வாங்கலை. அது கூட கொஞ்சம் ஒயிட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட் ஷேட் வந்து கிடச்சிது. வீடியோவில் கரெக்டாக அந்தளவுக்கு அந்த ஷேடு வந்து கவர் ஆகலை. ஏன்னா நான் யூஸ் பண்ணது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் என்னோடய அந்த ஷேடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டூலையுமே நான் கவர் பண்ணிட்டேன். இந்த ஸ்டெப் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டே வந்து மாஸ்கிங் டேப் வச்சு நீங்கள் வந்து ரெண்டு கலர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாஸ்கிங் டேப் வச்சு கரெக்டாக நீங்கள் எந்த இடம் வரைக்கும் ஃபினிஷ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த டேப் ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த லைன் வந்து செட் ஆகும். எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வீடியோக்காக இப்போ வந்து நான் மாஸ்கிங் டேப் எப்படி ஒட்டி நான் வந்து கரெக்டாக பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேல் ஆரஞ்சு, அதாவது நம்ம ஆரஞ்சு கலர் இருக்கும் இல்லையா, நான் இப்போ அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆரஞ்சு பெயிண்டில் வந்து நான் ஒயிட்டை வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நியான் ஷேட் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாகவே கீழே இருக்கிற அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் யூஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸ்டூல் ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அது வந்து ட்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்டூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிசைன் கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஸ்டென்சில் வந்து நீங்கள் கடையிலேயும் வாங்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டென்சில் வேணும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி வந்து மேக் பண்ணிக்கலாம். ஒரு சும்மா வேஸ்ட்டான பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம ஃபைல்ஸ்லாம் வைப்போம் இல்லையா, ஃபைல் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் அந்த மாதிரி பிளாஸ்டிக், அதாவது கொஞ்சம் உங்களுக்கு தெரிகிற மாதிரியான பிளாஸ்டிக் இருந்தால் போதும், அதை எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி நான் மார்க்கர் யூஸ் பண்ணி எனக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நைஃப் யூஸ் பண்ணி நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டென்சில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான டிசைன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பொறுமையாக பண்ணணும். பட் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாகவே நான் முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நான் டிசைன் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்டென்சில் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் ஸ்பேஸு, அதுக்கப்புறமா கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த மாஸ்கிங் டேப் போட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து சொன்ன மாதிரி ஆல்ரெடி கொஞ்சம் பழகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஈஸியாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டென்சில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்கிங் டேப் வச்சு அந்த ஸ்டூலோட ஹோல்டு பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். அதே மாதிரி பெயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பெயிண்ட் நீங்கள் வந்து இப்போது பெயிண்ட் ப்ரஷில் பெயிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற பெயிண்ட்டை வச்சு ஸ்டென்சிலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே ஸ்டென்சில் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டென்சிலோட பேக் சைடு ஃபுல்லாக அந்த பெயிண்ட் போயிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து கரெக்டாக வராது.
ஸ்டூலோட 4 கால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ஸ்டென்சிலை வச்சு நான் டிசைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இருந்த ஸ்டென்சில். ஸோ இதை வந்து நான் சைடில் ஃபுல்லாக நான் டிசைன் பண்ண போகிறேன். ஓரளவு ஸ்டூலோட எல்லா ஏரியாவுமே நான் டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் லேயர் நான் க்ரியேட் பண்ணலையே அந்த ஸ்டென்சிலை வச்சு ஒரு பார்டர் லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு சென்டரில் வந்து என்கிட்ட ஒரு ஸ்டென்சில் இருக்குது, அதை வச்சு நான் டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கலருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா டிசைனுக்கும் பெட்டராக இருக்கும். இப்போ நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்க்கிஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சு, அதாவது அந்த பேல் ஆரஞ்சு நான் கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த கலர் வந்து தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும்போது அந்த ஸ்டூல் வந்து அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அதோட அந்த ஆரஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா நியான் கலரில் தெரியுது. ஸோ நைட்டில் கூட அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கலருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ஒன்றோட ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டூல் ஃபுல்லாகவே நான் டிசைன் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூலோட சைடு இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் எம்டியாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரஷோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டாட் மாதிரி டிசைன் கொடுத்துடலாம். இப்போ ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. பெயிண்ட்லாம் பண்ணி முடிச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எனக்கு குழந்தைங்க இருக்காங்க வீட்டில். ஸோ நான் இதை அப்படியே யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தண்ணின்னு ஏதாவது கொட்டினாங்க அப்படின்னா பெயிண்ட் வந்து போயிடும். ஸோ அதனால் இப்போ நான் வார்னிஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸி பிட்ஸிலேருந்து வாங்கினா க்ளாஸ் வார்னிஷ். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த க்ளாஸி ஃபினிஷ் இருக்கும் கொஞ்சம். ஸோ இப்படி இருந்த ஸ்டூலை வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து மாற்றியாச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இந்த கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் இதே மாதிரி இன்னும் என்ன க்ரியேட்டிவ் வீடியோஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பபாய்.